லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். பெண்களுக்கு HPV தடுப்பூசி ஏன் அவசியம் என்பது பற்றி விளக்குகிறது பின்வரும் தொகுப்பு. பெண்களை தாக்கும் புற்றுநோய்களில் 4வது இடத்தில் இருக்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். HPV எனும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸால் இது ஏற்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 1.2 லட்சம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் பதிவாகி வருகிறது. எனவே பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக போடப்படும் தடுப்பூசியை இலவசமாக வழங்க தமிழக அரசு முடிவெடுத்தது. 9 முதல் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்காக கடந்த பட்ஜெட்டில் 36 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் உலக மகளிர் உச்சி மாநாட்டில் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 3,38,000 சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. இந்தியாவில் HPV-க்கு கார்டாசில், செர்வாவேக் உள்ளிட்ட 3 தடுப்பூசிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதில் செர்வாவாக் என்பது இந்தியாவின் முதல் HPV தடுப்பூசியாக சீரம் நிறுவனம் தயாரித்தது. கார்டாசில் தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்படுபவை என்பதால் ஒரு டோஸ் செலுத்த 4,000 முதல் 10,000 வரை செலவாகும். ஆனால் இந்திய தயாரிப்பான செர்வாவாக் ஒரு டோஸ் 2,000 ரூபாய் என்ற விலையில் கிடைக்கிறது. 9 முதல் 14 வயது வரை 2 டோஸ் தடுப்பூசி போட வேண்டும். முதல் டோஸ் போட்ட பிறகு 2வது டோஸ் 6 மாதம் கழித்து போட வேண்டும். செர்வாவாக் தடுப்பூசி செலுத்தப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சிறந்த செயல்திறனுடன் நோய் வராமல் தடுப்பது நிரூபணமாகியுள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.